Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 7th standard English subject la 3rd midterm test February 2025 கான important questions, important synonyms, important antonyms தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் எல்லா important questionsையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம எக்ஸாம்ல வரக்கூடிய எல்லா questionsையும் அட்டெண்ட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேர்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோஸ் ஜேர்னி பை ட்ரெயின், போயம் சீ ஃபீவர், சப்ளிமெண்ட்ரி சிந்த்பாத் மை ஃபர்ஸ்ட் வாயேஜ். ப்ரோஸ் 1 ஜேர்னி பை ட்ரெயின். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 83 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வை டிட் த ட்ரெயின் ஸ்டாப் இன் த மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட். செகண்ட் கொஸ்டின், வை வாஸ் சர் ஃப்ரான்சிஸ் ஆங்க்ரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 85 எடுத்துங்க. இதில் டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which mode of transport did Fogg choose. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், why was the elephant owner happy with the deal. இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 86 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பி செக்ஷன், ஆன்சர் த கொஸ்டின்ஸ் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who inhabited the jungles that the train passed through. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த ரியாக்ஷன் ஆஃப் த இன்ஹாபிட்டன்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி திங்க் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் குவாலிட்டிஸ் ஆஃப் மிஸ்டர் பிலியஸ் ஃபாக் are highlighted in this extract. Support your answer with suitable examples. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பேராகிராஃப் கொஸ்டின்ல கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வித் தேர் மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இந்த 6லேருந்து 3 or 4 நம்ம எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 88 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நீங்கள் அவசியம் பார்த்துங்க. நிச்சயமாக இதுலேருந்து 1 or 2 சென்டென்சஸ் நமக்கு எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. போயம் 1 சீ ஃபீவர். இந்த போயமில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 95 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பி சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ஸில் இது வந்திருக்கு. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் பார்த்துக்குங்க. பேஜ் நம்பர் 96 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா சி ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர் டஸ் த போயட் வாண்ட் டு கோ. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், வை டஸ் த போயட் ஆஸ்க் ஃபார் எ விண்டி டே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் டஸ் த போயட் வாண்ட் டு டூ ஆஃப்டர் ஹிஸ் வாய்ஸ் இஸ் ஓவர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த போயமில் ஒரு காமன் பேராகிராஃப் கொஸ்டின் ஒன்று படித்து வச்சிங்க. நிச்சயமாக இந்த போயம்லேருந்து ஒரு பேராகிராஃப் கொஸ்டின் வந்துடும். ஸோ இதுக்கு இந்த போயம்லேருந்து ஒரு காமன் பேராகிராஃப் நீங்கள் அவசியம் படித்து வச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டி போயம் அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. இந்த 2 கொஸ்டின் இருந்து நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. சப்ளிமெண்ட்ரி 1 சிந்த்பாத் மை ஃபர்ஸ்ட் வாயேஜ். இந்த சப்ளிமெண்ட்ரியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 99 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இந்த மேட்ச் த ஃபாலோயிங் நம்மளுடைய எக்ஸாமுக்கு கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் ஃப்ரம் த ஒன்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி செக்ஷன், ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ. நிச்சயமாக இதில் 4 கொஸ்டின் இருக்குது. இந்த 4 கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த 4 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டி ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் த கரெக்ட் ஆர்டர். இதில் பார்த்தீங்கன்னா 8 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்முடைய எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 5 சென்டென்ஸ் கொடுத்து அந்த 5 சென்டென்ஸையும் ரீஅரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. நிச்சயமாக இந்த நம்ம எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸை நீங்கள் அவசியம் படிச்சிங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா work in pairs and write the answers கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் describe the island that the ship's crew found. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பேராகிராஃப் கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்லபா ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.